இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இந்த டிஎஸ்பி ஆம்பிளிஃபையர் பற்றி தான். இது ஆல்ரெடி நம்ம ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணிட்டோம். இந்த வீடியோ அந்த செட்டிங்ஸ் அது ரிலேட்டடான ஒரு வீடியோ தான். எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம், என்னென்ன செட்டிங்ஸ் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இதே மாதிரி வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூடவே ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. இப்போ நம்ம வீடியோவை பார்க்கலாம். நார்மலாகவே நமக்கு இந்த டிஎஸ்பி கிட், அதாவது ஃபியூடெக்கோட இந்த வெர்ஷன் 2 கிட்டுக்கு வரக்கூடிய ரிமோட் இது தான். இது வந்து நார்மலாக நம்ம ரிமோட் கிட்டுக்கும் இதே டைப்பில் தான் வரும். பட் ப்ரோக்ராமிங்கில் ஒரு சில சேஞ்சஸ் இருக்கும். இதில் உங்களுக்கு ஸ்டாண்ட் பை, அதுக்கப்புறம் இன்புட் செலெக்ஷனு, ஆக்ஸ், யூஎஸ்பி, கோஆக்சியலாக என்னென்னங்கிற டீட்டெயில் மேலே இருக்கும். மியூட் ஃபங்க்ஷனு, ஃப்ரண்ட்டு, ரியரு, சப்பு, சென்ட்ரு, இந்த எல்லா இண்டிவிஜுவல் வால்யூமையும் 6 சேனலுக்கான இண்டிவிஜுவல் வால்யூமும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான கீஸ் இருக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு ஒரு மாஸ்டர் கீ இருக்கும். அதே மாதிரி ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கு மட்டும் டோன் கண்ட்ரோல் இருக்கும், பேஸ், ட்ரிபிள். அதுக்கப்புறம் நமக்கு இந்த EQ ஆப்ஷன்ஸு, ரிப்பீட் மோடு, 1 2 3 சாங்குக்கு செலக்ட் பண்ணுறது, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் இதில் கொடுத்துருப்பாங்க. நேமிங் வந்து அதிலே நமக்கு வந்து கீழே கொடுத்துருப்பாங்க. இதில் நம்ம செட்டிங்ஸுக்கு அக்சஸ் பண்ண போகிறது இந்த ஏ மோட் அப்படிங்கிற இது தான். ஸோ டெஸ்ட்டு வந்து ஆல்ரெடி நான் அந்த வீடியோலையும் போட்டிருப்பேன். வீடியோ வந்து டெஸ்ட் பண்ணி காட்டியிருப்போம் எப்படி நமக்கு 6 சேனல் இருக்குது அப்படிங்கிறத. அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுத்துருப்பேன், இல்லை மேலே ஐ பட்டன்லேயும் லிங்க் கொடுத்துருப்பேன். செக் பண்ணி பாருங்கள். அதில் இந்த ஆம்பிளிஃபையரோட இன்டீரியர், அப்புறம் ஃபுல் டிசைன் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். எப்படி பண்ணியிருக்கோம், சவுண்ட் டெஸ்டிங் வீடியோ எல்லாமே இருக்கும். ஸோ இப்போ நம்ம இதில் வந்து நார்மலாக இப்போ ஆனில் இருக்கும்போது நமக்கு யூஎஸ்பி கனெக்ட் பண்ணலை. வால்யூம் வந்து ஒரு 30 டெசிபல் இருக்குது. செட்டிங்ஸ் வந்து அந்த சாங்கோட ஆடியோ செட்டிங்ஸ் தேட்டர் அப்படிங்கிற ஒரு மோடில் வச்சுருக்கோம். மேலே வந்து மேட்ரிக்ஸ் அவுட்புட்டில் இருக்கும் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து உங்களுக்கு டிஸ்பிளேலே எல்லாமே ஷோ ஆயிரும். இது ஒரு GLCD டிஸ்பிளேங்கிறதுனால உங்களுக்கு பெருசாக இருக்கும். ப்ளஸ் மேக்ஸிமம் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இதில் ஷோ ஆகும். அதே மாதிரி இந்த இன்ட்ரோ லோகோவையும் நீங்கள் வந்து இதில் மாற்றிக்க முடியும். இது எல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம், எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத. செட்டிங்ஸ், அதாவது நீங்கள் அந்த மோட் ஆப்ஷனுக்கு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு அட்வான்ஸ் செட்டிங்ஸ். ஸோ இது நார்மலாக எல்லோரும் அக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்காது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு 3 ஆப்ஷன் இருக்கும். ஸ்பீக்கருக்கான செட்டப்பு, ஆடியோக்கான செட்டப்பு, சிஸ்டமோட செட்டிங்ஸு அப்படின்னு ஒரு 3 செக்ஷன் இருக்கும். உள்ளே வந்து ஸ்பீக்கர் செட்டப்பில் பார்த்துட்டிங்கன்னா ஸ்பீக்கர்ஸோட கான்ஃபிகரேஷன் இருக்கும். செகண்ட் ஒன்று கிராஸ் ஓவர்ஸ், அதாவது டிஎஸ்பி டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங், அந்த மேனேஜ்மெண்ட்டோட கிராஸ் ஓவர் டைப்பு, அதோட டிலே, பேஸோட லெவலு. அதுக்கப்புறம் இதில் நம்ம தெரியாமல் ஏதாவது ஆல்ட்ரு பண்ணிட்டோம், நமக்கு ரீசெட் பண்ணணும், டிஃபால்ட்டுக்கு போகணும் அப்படின்னா ரீசெட்டுக்கான ஆப்ஷனும் இருக்கும். உங்களுக்கு மாடலுக்கான லெவல், அதுக்கப்புறம் இன்புட்டுக்கான கெயின், டோன் ஆன் ஆஃப், ரீசெட் இதுவும் நீங்கள் பண்ணிக்கலாம். அதாவது டோன் ஆன் ஆஃப்ங்கிறது உங்களுக்கு அந்த ஒவ்வொரு மோடுக்கும் ஒரு டோன் இருக்கும். ஸோ அந்த டோன் வேணும் வேணாம் அப்படிங்கிறத நீங்கள் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். இது வந்து சிஸ்டமோட செட்டிங்ஸு. ஜென்ரலாக உங்களுக்கு என்னென்ன இருக்குது, HDMIயோட செட்டிங்ஸு, வெல்கம் லோகோவை எடிட் பண்ணுறது, அதுக்கப்புறம் நேம் எடிட் பண்ணுறது, ப்ளூடூத்தோட நேம் எடிட் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு சில சிஸ்டமோட டிஃபால்ட்டாக உங்களுக்கு ஷோ ஆகக்கூடிய ஒரு சில டீட்டெயில்ஸ் வந்து இந்த சிஸ்டமோட செட்டிங்ஸில் நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இப்போ நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம் ஸ்பீக்கர் செட்டப்பில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு. ஸோ ஸ்பீக்கர் செட்டப் அப்படிங்கிறது நம்ம என்ன ஸ்பீக்கர் யூஸ் பண்ணுறோம் அதை ஃபஸ்ட் நம்ம கான்ஃபிகர் பண்ணணும். அதுக்கப்புறம் கிராஸ் ஓவர் டைப்பு, அதுக்கப்புறம் அந்த டிலே, அதுக்கப்புறம் பேஸ் மேனேஜ்மெண்ட் லெவலு, அதுக்கப்புறம் ரீசெட்டு. ஸோ எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ரீசெட்டுக்கான ஆப்ஷன் இருக்கும். இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு சின்ன சைஸ் ஸ்பீக்கர் தான் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்மால் கொடுத்துக்கலாம், லார்ஜு, மீடியம், ஸோ எல்லாமே உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் எப்படி யூஸ் பண்ணியிருக்கீங்க, ஒரு 4 இன்ச்சு, 6 இன்ச்சு, 8 இன்ச்சு உங்கள் பவர் ஆம்ப் அதுக்கு அந்த அளவுக்கு நீங்கள் மேக்ஸிமம் போட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு மாற்றிக்கலாம். ஊஃபர்லேயும் உங்களுக்கு ப்ரீ வந்து எப்படி, அதாவது அந்த ப்ரீ டைரெக்டாக வரணுமா, இல்லை உங்களுக்கு வந்து அது ஏதாவது உங்களுக்கு ப்ரோலாஜிக் மாதிரி ஆகி கேட்கணுமா அப்படிங்கிறத வந்து நீங்கள் ப்ரோ 2ல் வந்து செட் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்பீக்கரோட கான்ஃபிகரேஷனு. டிஎஸ்பியோட கான்ஃபிகரேஷன்லையும் அந்த ப்ரோ 2க்கானது தான் உங்களுக்கு இருக்கும். ஸ்பீக்கரோட ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் இருக்கும், அதாவது எத்தனை ஹெட்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஊஃபரோட ரேஞ்சும் உங்களுக்கு கீழே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் நீங்கள் வந்து 100, 120, 150, 180 வரைக்கும் உங்களுக்கு 200 வரைக்கும் இருக்குது. ஸோ 200க்கு மேலேயும் இருக்குது. இது நமக்கு வந்து ரொம்ப ஜாஸ்தி இந்த ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் அப்படிங்கிறது. ஸோ இதில் வந்து நீங்கள் எதுவும் மாற்றிட்டீங்க எனக்கு தெரில அப்படிங்கும்போது நீங்கள் ரீசெட்டில் வச்சுட்டு எஸ் கொடுத்தீங்கன்னா ரெண்டுமே 80 ஹெட்ஸுக்கு வந்துடும். இதுதான் இந்த கிராஸ் ஓவரோட வேலை. நெக்ஸ்ட் ஒன் வந்து டிலே, அதாவது ஃப்ரண்ட்லேருந்து எல்லாத்துக்குமே உங்களுக்கு டிலே, அதாவது நம்ம ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போட்டு ஒரு டிலே கொடுத்துருப்போம். இல்லை எனக்கு அப்படி இல்லை, நான் நார்மலாகவே இதுலேயும் டிலே பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இதுலேயே வந்து டிலேவும் கொடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் ஆன் ஆகணும், சென்டர் வந்து எனக்கு கொஞ்சம் 1 மில்லி செகண்ட், 2 மில்லி செகண்ட், இந்த மாதிரி நீங்கள் வந்து வேரி பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஃப்ரண்ட் லெஃப்ட்டு, ஃப்ரண்ட் ரைட்டு, சரவுண்ட் லெஃப்ட்டு, சரவுண்ட் ரைட்டு, சென்ட்ரு, சப்பு எல்லாத்துக்குமே இந்த ஆப்ஷன் இருக்கும். நம்ம வேணும்னா அதை வந்து டிலே கொடுத்துக்கலாம். இல்லைனா நார்மலாகவே நமக்கு இந்த செட்டிங்ஸ் வந்து
டிஃபால்ட்டாக நம்ம ஒரு ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போட்டிருக்கும்போது அந்த டிலே வந்து ஆக்டிவேட் பண்ணிப்போம், நம்ம அதில் ஆக்டிவேட் பண்ணிப்போம். ஸோ இந்த பேஸ் மேனேஜ்மெண்ட் லெவலுக்கு போகிறதுக்கு நீங்கள் பாஸ்வேர்ட் போடணும், போட்டிங்கன்னா தான் இதுக்குள்ளே போக முடியும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் லெஃப்ட்டில், ஃப்ரண்ட் ரைட்டில், ரியர் லெஃப்ட்டு, ரியர் ரைட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மேலே இருக்க செட்டிங்ஸில் நீங்கள் ஆல்ட்ரு பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். இது வந்து இப்போ ப்ரோ டூல் இருக்குது, அதுக்கப்புறம் சம்மான அவுட் இருக்குது, அதுக்கப்புறம் லெஃப்ட்டோட இன்புட்டு, சம் இன்னு, ரீசெட்டு. ஸோ இது எல்லாம் வந்து நீங்கள் என்னென்னு யூஸ் பண்ணும்போது தான் தெரியும். நான் ஜென்ரலாக தான் சொல்கிறேன் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு. இன்டெப்த்தாக சொல்லணுன்னா இன்னும் இது என்ன, இந்த சம் இன்புட்டுங்கிறது என்ன, அதுக்கப்புறம் நார்மலாக இன்புட்டில் ப்ரோ டூன்னு ஏன் வச்சுருக்கோம், இது எல்லாமே கொஞ்சம் ரொம்ப பெருசாக போயிட்டே இருக்கும் பேசினோம்னா ரொம்ப. ஸோ அது நான் சொல்லலை, இதில் வந்து ஜென்ரலாக என்னென்ன இருக்குதுன்னு தான் சொல்கிறேன். ஏன்னா வீடியோ பார்த்துட்ருக்க நிறைய பேர்த்துக்கு அது என்னென்னு தெரிஞ்சிருக்கும், ஒரு சிலருக்கு தெரியாமல் இருந்திருக்கும். நம்ம வந்து அந்த ஓவரால் டீட்டெயில் வந்து சொல்லலை, அதாவது எக்ஸாக்ட் டீட்டெயில் வந்து சொல்லலை, பேசிக்கான ஒரு ஓவர் வியூ தான் சொல்லிகிட்டு இருக்கோம். எப்படி இருக்குது, என்னென்ன இருக்குது, இதில் நம்ம என்ன அக்சஸ் பண்ண முடியும், என்ன ஆப்ஷன் மாற்ற முடியும் அப்படிங்கிறது தான் சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து ஆடியோக்கான செட்டப்பு. இதில் வந்து நம்ம இந்த ஸ்பீக்கரோட அவுட்புட் டெசிபல் லெவலை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதாவது இது மூவின்னு இருக்கா, மூவி, மியூசிக்கு, இந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ரண்ட் டிஸ்பிளேல நான் காட்டியிருப்பேன். அந்த செலெக்ஷன், அதாவது ஒரு ஈக்யூன்னு சொல்லலாம், உங்களுக்கு ராக்கு, கிளாசிக்கு, நார்மலு, கிளியரு அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த செலெக்ஷனுக்கான செக்ஷன் இது. ஸோ உங்களுக்கு இது ரிலேட்டடான நாலேஜ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு மூவி பார்க்கும்போது சென்டரில் எவ்வளோ டெசிபல் வேணும், ஊஃபர் எப்படி இருக்கணும், பேஸ் எப்படி இருக்கணும், ட்ரிபிள் எப்படி இருக்கணுங்கிறத நீங்கள் இதில் கான்ஃபிகர் பண்ணிட்டீங்கன்னா ஒரு மூவி ஆப்ஷனுக்கு கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த செட்டிங்ஸ் வந்து மாறிடும். ஸோ இந்த எடிட்டிங் வந்து நீங்கள் வந்து அட்வான்ஸ் செட்டிங்ஸில் வந்து தான் உள்ளே பண்ண முடியும். நார்மலாக நீங்கள் உங்களுக்கு வந்து மோடில் வந்து மூவி, மியூசிக்கு, இந்த மாதிரி யூஸரு, இது மாதிரி ஒரு 4-5 மோட் இருக்கும். ஸோ இந்த மோடில் வந்து உங்களுக்கு இதில் என்ன மாதிரி ஃபங்க்ஷன் வேணும், எதில் உங்களுக்கு மூவி பார்க்கும்போது ஒரு மாதிரி டோன் கேட்கும், சாங்ஸ் கேட்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். ஸோ அதே மாதிரி யூஎஸ்பிலேருந்து நம்ம ப்ளே பண்ணும்போது எப்படி வேணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலையுமே வந்து நீங்கள் இது வந்து கெயின் ஆக்சுவலாக. ஸோ இது வந்து இன்புட் கெயின் செட்டு. இன்புட்டில் நம்ம யூஎஸ்பி மோடில் வந்து கெயின் கம்மியாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இதில் நீங்கள் ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆக்ஸு, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இருக்கும். ஒவ்வொரு டெசிபலாக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதாவது 0 இருக்கும். அதாவது 0 மீன்ஸ் ரொம்ப 0 இல்லை, உங்களுக்கு இனிஷியலான ஒரு டெசிபலில் இருக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு எத்தனை ஸ்டெப் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் இந்த 0க்கான வேல்யூ. ஏன்னா 0னா உங்களுக்கு ஆக்சுவலாக ஒன்றுமே வராது, அதுதான் 0க்கான மீனிங்கு. இதில் நீங்கள் எஃப்எம், ஆக்ஸு, ஆப்டிக்கல் 1, ஆக்ஸ் 2, கோஆக்சியல், HDMI எல்லாமே பண்ணிக்கலாம். இதில் நம்ம பண்ணதில் வந்து HDMI இல்லை. ஸோ அதில் நார்மலான ஆப்டிக்கல், கோஆக்சியல் இருக்கும், ஆக்ஸ் 1, 2 இருக்கும், USB இருக்கும், ப்ளூடூத் இருக்கும். இதெல்லாம் தான் இந்த இன்புட்கான கெயின். ஸோ இந்த டோன் வந்து எதுக்கு அப்படின்னா USB போகும்போது வேணுமா, FM போகும்போது வேணுமா அப்படிங்கிறது. அதாவது உங்களுக்கு இந்த அனௌன்ஸ்மெண்ட்டுன்னு சொல்லலாம். நார்மலாக USB பிளேயரில் USB மோட் அப்படின்னு உங்களுக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி வரும். அதே மாதிரி ப்ளூடூத்தில் கனெக்ட் ஆகிட்டால் உங்களுக்கு பேர் அப்படின்னு ஒரு சவுண்ட் வரும். ஸோ இந்த மாதிரி மியூசிக்லாம் எனக்கு வேணாம், ஸோ அந்த டோன்லாம் எனக்கு வேணாம் அப்படிங்கும்போது நீங்கள் இதில் போய்ட்டு ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து அந்த ஸ்விட்சிங் வந்து சைலண்ட்டாக இருக்கும். லாஸ்ட் ஒன் வந்து ரீசெட்டு. ஸோ இது வந்து எனக்கு எதுவுமே வேணாம், நான் ஏதோ மாற்றிட்டேன் அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா ரீசெட் ஆல் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து ரீசெட் ஆகிட்டு பேசிக்காக என்ன இருந்துச்சோ அதுக்கு வந்துடும். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த சிஸ்டமோட செட்டிங்ஸ். இதில் கொஞ்சம் உங்களுக்கு நிறையாவே இருக்கும். இது வந்து என்னென்னு தெரிஞ்சுட்டு பண்ணுறது பெட்ரு. நான் சொல்லியிருக்க எல்லாமே ஓரளவுக்கு உங்களுக்கு நாலேஜ் இருக்குன்னா பண்ணலாம், இல்லை ஜஸ்ட்டு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ரெக்கமெண்டட் இல்லை. அப்படி பண்ணிங்கனாலும் நீங்கள் ரீசெட் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட் டைம் யூஸர் அப்படிங்கும்போது உங்களுக்கு இதெல்லாம் வந்து கொஞ்சம் தேவையில்லாதுன்னு சொல்லலாம். ஒரு சில நண்பர்கள் கேட்டிருந்தாங்க, அவங்களுக்கான வீடியோ தான் இது. எல்லா யூஸரும் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் இதில் உங்களுக்கு ரீசெட் ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் வேண்டாம் அப்படின்னாலும் அதை நீங்கள் ரீசெட் பண்ணிக்க முடியும். ஜென்ரலான செட்டிங்ஸ். ஸோ இதில் வந்து உங்களுக்கு இந்த ஒவ்வொன்றா படித்து பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் என்னென்ன இருக்குது. மெனுவை லாக் பண்ணணும், கீ லாக் பண்ணணும், அந்த பீப் டோன் வேணும் வேணாம், அதே மாதிரி கெயினை லாக் பண்ணணும், அது ட்ரிம் வால்யூமு. ஸோ இந்த மாதிரி எல்லாமே ஜென்ரலில் வரும். HDMIங்கும் போது உங்களுக்கு வந்து HDMI இல்லை மாடியூல். ஸோ உங்களுக்கு மாடியூலே இல்லைன்னா உங்களுக்கு அதுக்கான ஆப்ஷன்ஸ் ஓப்பன் ஆகாது. அதே மாதிரி வெல்கம் லோகோ எடிட்டு. இந்த லோகோ எடிட்டில் போயிட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான லோகோவை எடிட் பண்ணிக்க முடியும். அதில் உங்களுக்கு செட் ஆஃப் லோகோஸ் இருக்கும். அதில் உள்ள ஏதாவது ஒன்று நீங்கள் வச்சுக்கலாம். கஸ்டமைஸ் பண்ணி நீங்கள் எதுவும் அதில் வைக்க முடியாது. ஒரு கிட்டு அப்படிங்கும்போது அதில் நீங்கள் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் சோர்ஸ் நேமை நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ USBக்கு வேறு நேம் வைக்கணும், FMக்கு வேறு நேம் வைக்கணும், ஆக்ஸ் 1 வந்து நீங்கள் இப்போ டிவி கொடுத்துருக்கீங்க அப்படின்னா டிவின்னு எடிட் பண்ணணும். அப்படிங்கும்போது அது எல்லாத்தையுமே எடிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்துட்டிங்கன்னா ப்ளூடூத்தோட நேம். இதுலேயும் வந்து உங்களுக்கு உங்கள் நேம் ஸ்பெசிஃபிக்காக உங்கள் நேம் வேணும் அப்படின்னா நீங்கள் அதையும் எடிட் பண்ணிக்க முடியும் கீஸை யூஸ் பண்ணி. ஸோ இது வந்து ஒரு ஓவர் வியூ தான். அதாவது ஒரு ஜென்ரலாக என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத சொல்லிகிட்டு இருக்கேன். இதில் அந்த கீயெல்லாம் எப்படி அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் பெரிய வீடியோவாக போகும். அது ரிலேட்டடான டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். நான் உங்களுக்கு அந்த டீட்டெயில் வந்து எப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் வந்து அது தேவையில்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி டவுட்ஸ் தான் ஒரு சிலர் கேட்டிருந்தாங்க, ரொம்ப டீட்டெயிலாக கேட்கல.
அதனால தான் இதை மட்டும் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இந்த கீஸ்லாம் நீங்கள் அரேஞ்ச் பண்ணுறது வந்து உங்களுக்கு அந்த ரிமோட்டில் நம்ம காட்டணும் இல்லையா, ஆக்ஸ் 1 ஆக்ஸ் 2 நேமிங் இருந்தது. ஸோ அதை நீங்கள் கான்ஃபிகர் பண்ணணுன்னா மாற்றிக்கலாம். ஆல்ரெடி கரெக்டாக தான் இருக்கும். இல்லை என்கிட்ட வந்து கோஆக்சியல் இல்லை, நான் கோஆக்சியல் யூஸ் பண்ண மாட்டேன், அந்த இடத்துல எனக்கு எஃப்எம் வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல எஃப்எம் கீயை வந்து கான்ஃபிகர் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு லெஃப்ட் ரைட்டில் போகும்போதே உங்களுக்கு அந்த ஆப்ஷன் வந்து கிடைக்கும். ஃபைனலாக சேஞ்ச் பின். ஸோ இது நீங்கள் பண்ணக்கூடாது. ஃபேக்ட்ரி ரீசெட் வேணால் பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது இஷ்யூ இருக்குது, ஏதோ மாறிடுச்சு, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியுது அப்படிங்கும்போது நீங்கள் பண்ணதில் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபேக்ட்ரி ரீசெட் கொடுத்து எல்லாத்தையுமே ரீசெட் பண்ணிவிட்டு சிஸ்டம் வந்து ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு என்ன கண்டிஷனில் இருக்கோ அந்த கண்டிஷனுக்கு வந்துடும். ஸோ இவ்வளோ தான் இதில் இருக்க அட்வான்ஸ் செட்டிங்ஸில் இருக்க ஆப்ஷன்ஸ். ஸோ அந்த அட்வான்ஸ் செட்டிங்ஸில் இருக்க ஆப்ஷன்ஸை வந்து ஒரு டெக்னீஷியனாக இருந்தீங்கனாவோ இல்லை இதில் கொஞ்சம் நாலேஜ் இருக்குனாவோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட்டு நீங்கள் வாங்கியிருக்கீங்க, வாங்கி இதை யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது இதெல்லாம் வந்து ரெக்கமெண்டட் கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி செட் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு கொடுக்குறவங்க. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளஸ் இதுலேயும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை பார்த்துட்டு இருக்க யாருக்காவது வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து எனக்கு கீழே வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், அதுக்கு நீங்கள் ஒரு வாய்ஸ் மெசேஜ் பண்ணலாம் என்ன வேணும் அப்படிங்கிறது. இது டெஸ்ட் மோடு. ஸோ இது ஆல்ரெடி நம்ம அந்த வீடியோலையும் காட்டியிருப்போம். ஃப்ரண்ட் லெஃப்ட்டு, ஃப்ரண்ட் ரைட்டு, சரவுண்ட் லெஃப்ட்டு, சரவுண்ட் ரைட்டு, இது எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ஒரு டோன் வரும், நாய்ஸ் மாதிரி ஒன்று வரும். ஸோ அதை வச்சு நீங்கள் அந்த பொசிஷன்ஸ் கரெக்டாக இருக்கா, கரெக்டான அவுட்புட் கரெக்டான சேனலில் வருதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிறதுக்கான ஒரு சோர்ஸ் இது. டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு இருக்கும். இந்த கிட்லேயும் இருக்கும், உங்களுக்கு அஸ்ட்ரா கிட்லேயும் கூட இருக்கும். டெஸ்ட் டோன் அப்படின்னு ஒன்று இருக்கும். அது நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு இண்டிவிஜுவல் சேனலில் இருந்து உங்களுக்கு ஒரு டோன் வரும். ஸோ அதை வச்சு நீங்கள் இது ஃப்ரண்ட் லெஃப்ட்டு, ஃப்ரண்ட் ரைட்டு, ஸோ நீங்கள் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன்லேருந்து எடுக்கும்போது ஏதாவது மாறி இருந்தாலோ இல்லை நீங்கள் டேரெக்டாக கொடுத்து செக் பண்ணும்போது ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் இதை வச்சு உங்களுக்கு அந்த 6 சேனலும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த கிட்டு வந்து ரீசெண்ட் டைமில் அவைலபிளாக இல்லை. நிறைய பேர் அந்த வீடியோவும் பார்த்துட்டு கால் பண்ணியும் கேட்டாங்க, கீழேயும் கமெண்ட் பண்ணாங்க. இந்த வீடியோ இன்றைக்கி போடுறேன், இன்றைக்கி வரைக்குமே இந்த கிட்டு வந்து மேக்ஸிமம் அவைலபிள் இல்லை, எங்கேயுமே இல்லை. வெர்ஷன் 2 DSP கிட், அதாவது ஃபியூடெக்கோட DSP கிட் வெர்ஷன் 2.0 இது வந்து அவைலபிள் இல்லை. ஸோ இது ரிலேட்டடான ரெக்யர்மெண்ட் இருந்தால் கேட்காதீங்க. இன்கேஸ் எனக்கு ஃப்யூச்சரில் கிடச்சிதுன்னா நான் கண்டிப்பாக அதை நான் அப்டேட் பண்ணுவேன் வீடியோவில், கிட் அவைலபிள் இருக்குன்ட்டு. இப்போது கிட் அவைலபிள் இல்லை. இந்த வீடியோவில் நம்ம அந்த செட்டிங்ஸ் வந்து எப்படி என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது காட்டுறதுக்கான ஒரு வீடியோ தான். ஸோ இது ரிலேட்டடான டவுட்ஸோ இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு ரெக்யர்மெண்ட்ஸோ இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், வாட்ஸ்அப்பில் ஒரு வாய்ஸ் போடுங்க. இல்லைனா உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்ன வேணும் அப்படிங்கிறதையும் போடுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். இது நம்ம கமெண்ட் பண்ண நண்பர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளஸ் பர்சனலாக கேட்ட நண்பர்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்டெப்த்தான வீடியோ வேணும்னா அது இப்போதைக்கு பண்ண முடியாது, ஏன்னா கிட் இல்லை. இதுவுமே நம்ம வந்து கஸ்டமர் ப்ளேஸுக்கு அனுப்பியாச்சு. ஸோ இன்னொரு டைம் கிடைக்கும்போது கண்டிப்பாக அதை வச்சு நம்ம வேறு ஏதாவது நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணியிருக்கீங்க தேவைப்படுது அப்படின்னா அதை நம்ம ட்ரை பண்ணி ஒரு வீடியோ போடலாம். இந்த வீடியோவை இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா ஒரு சில டீட்டெயில்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. அண்டு இது ரிலேட்டடான டவுட்ஸு இல்லை நம்ம இதுக்கு முன்னாடி பண்ண வீடியோஸ் பார்த்துருந்தீங்கனாலும் அதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கு நம்ம ரிப்ளை கமெண்ட்டில் பண்ணுவோம். இல்லை கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வீடியோவும் நம்ம போடலாம். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஜென்ரலாக நம்ம அந்த அட்வான்ஸ் செட்டிங்ஸில் என்னென்ன இருக்குதுன்னு மட்டும் பார்த்துருக்கோம். ஸோ அதோட இன்டெப்த்து வீடியோ வேணும் அப்படின்னாலும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். எப்படின்னா மறுபடியும் ஒரு கிட்டு கிடச்சிதுன்னா அதில் அசம்பிள் பண்ணும்போது அந்த செட்டிங்ஸில் போயிட்டு அது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன். ஸோ இது இவ்வளோ தான். இந்த மேட்ரிக்ஸு, இந்த யூசரு, இதெல்லாமே நம்ம செட்டிங்ஸில் பார்த்துருப்போம். இதில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறது ஓவரால் கெயின், அதாவது மாஸ்டர் வால்யூம்னு சொல்லலாம். இது லாஸ்ட் வீடியோவில் இருந்த அதே ஃபுட்டேஜ் தான். இந்த செட்டிங்ஸ் வீடியோவும் ஆல்ரெடி எடுத்திருந்தது தான். நான் அந்த வீடியோலையும் சொல்லியிருந்தேன் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அதை அப்லோட் பண்ணலான்னு. ஸோ அதுக்கு ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு, அதனால் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வீக்கில் நம்ம வேறு ஒரு ஆம்ப்ளிஃபையர் வீடியோ பார்ப்போம். ஒரு 2.1 பேக்கேஜ் ரெடி பண்ணிட்டுருக்கோம். ஸோ அது எப்படி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற டீட்டெயிலை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீக் வரக்கூடிய வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு இதில் இருக்க டவுட்ஸை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வேறு நமக்கு ஆம்ப்ளிஃபையர் ரிலேட்டடான டவுட்ஸோ இல்லை ரெக்யர்மெண்ட்ஸோ இருந்தால் கீழே இருக்க என்னோடய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். லாஸ்ட்டாக தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.